பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பண்ணேன், சரி செம்ம சூடாக இருக்குது. ஓகே, இதை சீக்கிரம் வச்சுப்போம். சரி, அப்படியே வந்து ரொம்ப ஜூஸியாக வந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முதல்ல என்ன எடுத்துக்கிட்டேன்னா பிரியாணி இலை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பச்சை ஊசி மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், அரை தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன். டவுன் பண்ணுறேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய் வந்து நல்லா இடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து கொத்தமல்லியும் மின்ட்டி இலையும் எடுத்துக்கிட்டேன். தயிர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் பிரியாணி மசாலா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் நெய்யை போட்டு அப்புறம் அந்த ஜாமானங்கள்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு அதில் அந்த சயோறு என்னென்னலாம் வெட்டி வச்சுருந்தோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு கோழிலாம் போட்டு கிண்டிட்டு அப்புறம் சோறு, அந்த சோறில் வந்து இந்த கிண்டி வச்ச கோழியோடு எடுத்து போட்டு ரைஸ் குக்கரில் எடுத்து நம்ம வச்சுட்டோம். தேவையான அளவு உப்பு சீனி மட்டும் போட்டுக்கிட்டு எடுத்து ரைஸ் குக்கரில் வச்சு தட்டி விட்டுட்டோம். வெந்ததுக்கப்புறம் ஓம் லைட் ஏரியோவில் அதில் வந்து நம்ம தட்டி அப்படியே விட்டுட்டோம். நல்லா குக்காகி வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த ஓம் லைட் ஏரியோவில் அந்த லைட்டில் வந்து வச்சுருக்கோம். அது எப்படி செஞ்சேன், ஏது செஞ்சேன் எல்லாத்தையும் வந்து கீழே டீட்டெயில்ஸாக போகிறோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ.